ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகித சம். பயிற்சி 3.3ல் 7வது 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 7வது கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்கள் படிக்க முடியும்னு சார். 2 மணியில் 20 பக்கங்கள், அப்போ 8 மணிலன்னா நம்ம பெருக்கிடணும். ஃபஸ்ட்டு 1 மணிக்கு எவ்வளோ பக்கங்கள் படிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இது 8ஆல் பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்குது இந்த பாயிண்ட் எழுதுங்க. 2 மணி நேரத்தில் படிக்கும் பக்கங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 20. அப்போ 1 மணிக்கு எவ்வளோன்னா நம்ம இது 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்போ பாருங்கள், தேர்ஃபோர் 1 மணி நேரத்தில் படிக்கும் பக்கங்களின் எண்ணிக்கை is equal to 20/2ஆல் வகுக்கணும். அப்போ 1 2 2 10 2 20. அப்போது என்ன வருது, 10 பக்கங்கள் 1 மணிக்கு. அப்போ 8 மணிக்கு நம்ம 8ஆல் பெருக்கிடணும். பாருங்கள், தேர்ஃபோர் 8 மணி நேரத்தில் படிக்கும் பக்கங்களின் எண்ணிக்கை is equal to 8 பெருக்கல் 10னா 80. அப்போ 80 பக்கங்கள் அவங்க படிப்பாங்க. அப்போது கடைசி என்ன எழுதலாம், தேர்ஃபோர் 8 மணி நேரத்தில் அவர் 80 பக்கங்களை படிக்க முடியும். புரிஞ்சதுங்களா? அவ்வளோதான். இது கொஷினில் கேட்டுக்கிறாங்க, 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்கள் படிக்க முடியும். அதான் 8 மணி நேரத்தில் அவரால் 80 பக்கங்கள் படிக்க முடியும். புரிஞ்சதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 8வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவு 1 மணி நேரத்தில் கடக்கிறார். அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்களில் நடந்து கடக்க போகும் தொலைவு. ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 மணியில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. 1 மணின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இது நிமிடத்தில் கண்டுபிடிக்கும். அப்போ நம்ம 1 நிமிடத்துக்கு எவ்வளோ கடப்பாங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட நம்ம பெருக்கிடணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எழுதுங்க. 1 மணி நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 நிமிடங்கள்னு அர்த்தம். இப்போ 60 நிமிடங்களில் கடக்கும் தொலைவு பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்லுவாங்க, 6 கிலோமீட்டர். அப்போது 60னா நம்ம இது 60ஆல் நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா இது ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும். அப்போது தேர்ஃபோர் 1 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு is equal to 6/60 கிலோமீட்டர். அப்போ 1 6 6 5 60. அப்போ என்ன வரும், 1/10 கிலோமீட்டர். அப்போது இப்போ நம்ம 20 நிமிடம் சொல்லியிருக்காங்க. அப்போ 20ஆல் இது பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்போ பாருங்கள், தேர்ஃபோர் 20 நிமிடங்களில் கடக்கும் தொலைவு 20ஆல் பெருக்கணும். அப்போ 20 பெருக்கல் 1/10. அப்போ 1/10 2/20. அப்போ 2 1 2 வரும். அப்போ 2 இது கிலோமீட்டரில் தானே இருக்குது. அப்போ 2 கிலோமீட்டர். அப்போ 20 நிமிடத்தில் 2 கிலோமீட்டர் அவங்க நடந்திருப்பாங்க. அப்போது கடைசியாக எழுதுங்க, தேர்ஃபோர் 20 நிமிடங்களில் சோழன் 2 கிலோமீட்டர் தொலைவு
கடப்பார். புரிஞ்சதுங்களா? அவ்வளோதான் 8ஆவதுக்கு ஆன்சர்.